பழைய கவலை அவங்களுக்கு இல்லை, பழைய பயம் அவங்களுக்குள்ள இல்லை, பழைய பதட்டம் அவங்களுக்குள்ள இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களை ரொம்ப அழகா அப்படியே மெச்சூர்டு பண்ணிட்டாரு. கர்த்தர் அவர்களை அழகாய் உருவாக்கி விட்டார். அதனாலே அந்த ப்ராப்ளத்தை, அவங்க பிரச்சனையை ரொம்ப ஈஸியா கடந்தாங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரொம்ப அழகா மோல்டு கர்த்தர் பண்ண போறாரு. கர்த்தர் உருவாக்க போகிறார். பெரிய கருவிகளாய் நம்மை உருவாக்க போகிறார். நாம் பயப்பட்ட, நடுங்கின, நம்முடைய இருதயத்திற்கு ரொம்ப பயமா இருந்த சில பிரச்சனைகளை இனி நீங்கள் சந்திக்கும் போது பயப்பட மாட்டீர்கள். இனி அதை குறித்து அஞ்ச மாட்டீர்கள். காரணம் என்னன்னா, அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நம்மை ரொம்ப அழகாய் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த காரியத்திற்காக நம்ம கேட்க போறோம். அப்பா, எனக்குள்ள ஒரு பெரிய உருவாக்குதல், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். என்னை விலையேற பெற்ற ஒரு கருவியாய் ஆண்டவர் என்னை மாற்ற போகிறார். சத்தத்தை உயர்த்தி ஆம் தகப்பனே, அந்த தைரியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த கான்பிடென்ட் ஆண்டவர் தரப்போகிறார். கர்த்தரே என்னை அதற்கு நேராய் என்னை உருவாக்குகிறவர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் இனி இந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகு சவால்களை தைரியமாய் சந்திப்போம், சோதனைகளை தைரியமாய் சந்திப்போம், பிரச்சனைகளை தைரியமாய் சந்திப்போம். அதை குறித்த பயமும் கலக்கமும் எங்களுக்குள்ளே இருப்பது இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை எங்களுக்கு தருகிறதற்காக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதான் எடுத்து போடுங்கன்னு நம்ம சில காரியத்தை ஜெபிக்க முடியாது. இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சில நெருக்கத்தின் மத்தியிலே தான் நமக்கு விசாலத்தையே கர்த்தர் வச்சிருப்பார். நம்மளை கர்த்தர் ஒரு பாதை வழியாக ஆண்டவர் நடத்தி தான் நமக்கு உயர்வை ஆண்டவர் தருகிறதுக்கு நல்லவராக இருக்கிறார். நம்ம எந்தெந்த பாதைகளிலெல்லாம் எப்போ கடினமாக நடக்கிறோமோ, அந்த கடினமான ஒவ்வொரு பாதைகளும் நமக்கு ஒரு உயர்வான பாதைகளாய் மாறும். ஆமென். நமக்கு அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பாதைகளெல்லாம் ஆண்டவர் நடத்தி தான் ஆகணும். ஆனால் அந்த பாதையில் நடக்கும்போது நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்களேன், ஒரு பலன் இருக்கு பாருங்களேன். சிலரெல்லாம் கடந்து வருகிற பிரச்சனையில் அவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க, நம்மளால் அப்படி இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னும் மோல்டு ஆகலை, நம்ம இன்னும் சரியாக உருவாக்கப்படலை. நம்ம உருவாக்கப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன், எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஆமென். பொதுவாக இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்களேன், பிளாஸ்டிக் பாத்திரங்களில் நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி வைக்க முடியாது. கொதிக்கிற தண்ணியை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது உருகி போகும், அதனுடைய டெம்பரேச்சரை தாங்காது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தையே வச்சிருங்களேன், அதற்குன்னு ஒரு டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அகைன் அதை விட இரும்பு எடுத்துருக்குங்களேன், அதுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. எந்த பொருள் ரொம்ப கட்டியாய் கனமா இன்னும் அந்த ஹீட்டை தாங்குதோ, அதுக்குள்ள எவ்வளவு சூடா வேணாலும் நம்மளால ஊத்த முடியும். அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க எந்த அளவிற்கு உருவாகிறீர்களோ அந்த அளவுக்கு பொறுப்புகளை கர்த்தர் உங்க தலை மேல வைப்பார். அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த கர்த்தர் ஆரம்பிப்பார். அப்போ நீங்க உருவாக்கப்படணும். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க என்ன ஜெபிக்கணும்னா, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, அந்த அவமானத்தில் நிற்கிறதுக்காக என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, இந்த தோல்வியில நிற்கிறதுக்கு என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. பாருங்க, சவுல் ராஜாவினுடைய பேச்சு, சிமேயினுடைய பேச்சு, தாவீதை ஒண்ணுமே பண்ணல. பாருங்களேன், ஒண்ணுமே பண்ணல. அதை குறித்து அவன் ரொம்ப யோசிக்கவே இல்லை. தன்னுடைய மனைவி யோபுவை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்றாங்க. பட் அந்த வார்த்தை அவனுக்கு ஹர்ட் ஆகல. பாருங்களேன், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகி, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, என் மனைவியே இப்படி சாகுன்னு சொல்றாளே, நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்போம். என்னுடைய ஜூனியர் இவன் என்ன ரத்த பிரியனேன்னு திட்டுறானே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சென்சிட்டிவா நம்ம யோசிச்சு ரொம்ப கவலைப்படுவோம். ஆனா தாவீதுக்கு அந்த கவலை வரல, யோபுக்கு அந்த கவலை வரல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த
அந்த அளவிற்கு அவர்கள் உருவாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கஷ்டப்படுறதுன்றது வேற, உருவாக்கப்படுறதுன்றது வேற. நல்லா கவனிச்சுக்கோங்க. கஷ்டப்படுறது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இப்ப பாருங்க, ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, இந்த ஆகார் வந்து அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் வந்து படாத கஷ்டமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து பிறந்த நாளையிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க உடம்பு வந்து அப்படி கஷ்டப்பட்ட உடம்பு, அவங்களுடைய கைகள் வந்து காப்பு காய்ச்சிருக்கும். ஆனா என்ன அப்படின்னா, அவங்க கஷ்டம்தான் பட்டாங்களே தவிர உருவாக்கப்படலை. அவங்க உருவாக்கப்படாததுனால தான் அந்த வீட்டில் இருக்கிற எஜமாட்டி திட்டும் போது அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, சகிக்க முடியல, தாங்க முடியல. உடனே வயிற்றுல குழந்தை இருந்தா கூட போலான்னு சொல்லி ஓடிடுறாங்க. அப்போ நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க கஷ்டப்படுறீங்களா இல்ல உருவாக்கப்படுறீங்களா? அதை நீங்க எப்பவுமே நினைச்சுக்கணும். நீங்க கஷ்டப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே, நான் உருவாக்கப்படக்கூடிய கிருபையை தார், என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நீங்க உருவாகம். இன்னைக்கு பிள்ளைங்க சிலர் ஸ்கூலுக்கு போறாங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா என்ன திட்டுறாங்க, என்ன கார்னர் பண்றாங்க, என்ன வெறுக்கிறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன், அதனால நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன். அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க இன்னும் என்ன ஆகல அப்படின்னா, உருவாக்கப்படலை. அவங்க திட்டும் போது, அட அப்படிதான்டா, 4 பேர் திட்டதான்ப்பா செய்வாங்க, 4 பேர் வெறுக்கதான்ப்பா செய்வாங்க, அவங்க கார்னர் பண்ண தான் செய்வாங்க, சரி ஓகே அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு வருதோ அவர்கள் தான் யார் அப்படின்னா உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 100 நாட்களில் உங்களை எப்படி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை தரப்போறாரு. கர்த்தர் உங்களை நம்பி நிறைய உயர்வுகளை தரப்போறாரு. கர்த்தர் உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்களை தலைவியாய் தலைவனாய் மாற்ற போகிறார். அதற்காக ஆண்டவர் உருவாக்குறார். கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவே, நீர் என்னை உருவாக்குவீராக. முழு பலத்தோடு, அப்பா, நீர் என்னை உருவாக்குவீராக, நீர் என்னை உருவாக்குவீராக. சொல்லுங்க, நீங்க என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு, என்னை உருவாக்குகிற தெய்வம், என்னை உருவாக்குகிற தெய்வம், என்னை அழகாய் உருவாக்குகிற தெய்வம், பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு என்னை உருவாக்குகிற தெய்வம், பொறுப்புகளிலே தைரியமாய் இருப்பதற்கு என்னை உருவாக்குகிற தெய்வம். அப்பா, அந்த உருவாக்குதலை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு எந்த விதத்திலும் வயசு ஒரு காரணமா இருக்காது. இப்ப பாருங்க, சவுல் ராஜாவுக்கு தாவீதை விட சவுல் ராஜாவுக்கு வயசு அதிகம் தான். ஆனா அந்த நேரத்தில் சவுல் ராஜா ராஜாவா இருந்த போதிலும் அவர் உருவாக்கப்படவே இல்லை. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000 சொன்ன உடனே, தாவீது கொன்றது 10,000 சொன்ன உடனே இவருக்கு உடனே என்ன வருது அப்படின்னா, என்ன அந்த இடத்துல குறைச்சிட்டாங்களே. ஆனா அந்த இடத்துல அவர் இப்ப அப்படி நடக்கக்கூடாது. அவர் எப்படி நடக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கணும். அடுத்த டைம் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பாடாதீங்க, இந்த மாதிரி இன்னொருத்தரை இன்சல்ட் பண்ணி பாடுறது நல்லது இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமகாரமாய் பார்த்தான். அப்படின்னா அவருக்கு அந்த மெச்சூர்டு வரல, அவர் அந்த உருவாக்கப்படல. இப்போ தாவீதை சவுல் துரத்திட்டே வராரு. ஒரு இடத்துல போன உடனே தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தகப்பனே பாரும், இப்போ உங்களுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை நான் அறுத்து வச்சிருக்கிறேன், நான் நினைச்சா உங்களை கொண்டிருக்க கூடாதா? அப்ப இவர் எவ்வளவு மெச்சூர்டா நடந்திருக்காரு பாருங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க, ஆனா நான் கொல்லல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணனவ மேல கை போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெச்சூர்டா பேசுறாரு பாருங்க. அப்போ இந்த ஞானம், இந்த அறிவிற்கு வயது தடை அல்ல. சரி, நான் ஆண்டவர் உங்களை நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும்னா, நீங்க நிறைய கர்த்தருக்காக செய்யணும்னா, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வரணும்னா, நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, கர்த்தர் உங்களை உருவாக்குறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். உருவாகணும், நீங்க உருவாகணும்.
கர்த்தர் அனுமதிக்கிற அத்தனை பாதையிலே நீங்க உருவாகணும். உருவாகிறதுன்றது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன், என்ன அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சுத்தியல்ல என்ன அடிச்சாலும் தாங்குவாங்க, எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்தாலும் தாங்குவாங்க. அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் யார் ஒருவர் தாங்குகிறார்களோ அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் தான் உருவாக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்று தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இந்த நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை விலையேற பெற்ற கருவையாக, ஆமேன், இனி அவமானத்தை நீங்கள் சகிப்பீர்கள், இனி வார்த்தையை நீங்கள் சகிப்பீர்கள், இனி உங்களுக்கு அது மனசுக்குள்ளே வருத்தமாய் இருக்காது. அதை தூக்கி போட்டு அதை மிதித்து நடக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கைகளை மேல உயர்த்தி சத்தமாய், அப்பா நீர் அந்த கிருபை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம்ப்பா என் பலனாகிய கர்த்தாவே, ஆமே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை, நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. என்னுடைய கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உருவாக்குவீராக, எங்களை உருவாக்குவீராக. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் ஆணைக்குதையா கிருபை, ஆணைக்குதையா கையமர். என் பலனாகிய கர்த்தாவே, பாடு. நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிட பாடுவதில்லை. பாடு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிட பாடுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு, நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேனா, உங்க கோலும் கடியும் தேற்றுதையா, தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. இப்ப கைய மேல, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிட பாடுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையை நம்பி உள்ளே, கைவிட பாடும். திரும்ப திரும்ப என் பலனாகிய, நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிட பாடுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே, உம்மாலே ஒரு சென்றிடுவே, உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நான் சென்றிடுவேன், தாண்டி நான் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிட பாடுவதில்லை. சொல்லிக்கொண்டு என் பலனாகிய அப்பா, நான் கைவிட பாடுவது. திரும்ப திரும்ப என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, கைவிட
ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாடு அனுபவிக்கிறவனாய் மட்டுமல்ல, நான் யாரா மாறணும் அப்படின்னு சொன்னா, நான் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவனாய், உருவாக்கப்பட்ட ஒரு தலைவியாய் மாறணும். ஹல்லேலூயா. எதுவும் சீக்கிரமா வந்து உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. நீங்க சீக்கிரமா சோர்ந்து போக கூடாது. உங்களுடைய மனசு அப்படியே உடைஞ்சிடக்கூடாது. நீங்க உங்களுடைய இருதயத்தை, முகத்தை அப்படியே கற்பாறையை போல வச்சுக்கிற மாதிரி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த 10வது நாள் நீங்க ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. எத்தனை அவமானங்களை சிலர் அனுபவிச்சாலும் அது அவங்களுக்கு அவமானமாவே இருக்காது. சிலர் பாருங்க, சில பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க அன்னைக்கு தூக்கமே போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. ஆனா சிலர் பாருங்க, அந்த மனுஷன் சந்திக்கிறத விட 100 மடங்கு பிரச்சனையா இருக்கும். ஆனா அந்த 100 மடங்கு பிரச்சனையிலே நிம்மதியா அவங்க தூங்குவாங்க. எப்படி? இவங்க பிரச்சனை இவ்வளவு பெருசு, இவங்க பிரச்சனை இவ்வளவு சிறுசு. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணலைன்னா, இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல நான் தலைவன், நான் தலைவி, உருவாக்கப்பட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுனால தான் அந்த காரியம் அவர்களை சேதப்படுத்தவே இல்லை. ஆமென்.